வணக்கம் மேசராசி நண்பர்களே. 18/10/2018 முதல் 16/11/2018 வரையான, அதாவது ஐப்பசி மாத ராசி பலன்களைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராயிற போது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தென்படுகின்றன. எனவே இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாக தென்படுகின்றது. அதாவது எல்லோருமே குரு பயிற்சி, சனி பயிற்சியை மட்டும்தான் நாம் சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். அதன் மூலம் ஏற்படுற பலன்களை வச்சே நாம் சில முடிவுகளுக்கு வந்துடுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிரகங்கள் மட்டுமே அதிகமான பலன்களை வழங்குவது போலவே நாம் நினைத்து கொண்டிருக்கோம். உண்மையில் அப்படி இல்லை. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. எல்லா கிரகங்களுமே பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது எந்த கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆனாலும் அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை சரியாக கொடுக்கும். மேசராசியை பொறுத்தவரை குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சற்று சரியில்லாமல் சிறப்பு பலனை கொடுப்பதாக இருந்தால் கூட, மேலும் ஒரு கிரகமும் உங்களுக்கு சிரம பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இவ்வளவு நாள் இருந்தன. கடந்த 6 மாத காலமாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிக துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார். ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மகர ராசியில் காணப்பட்டார். இதனால் உங்களுக்கு அளவு கடந்த துன்பங்கள் வந்திருக்கும். எந்த காரியங்கள் செய்திருந்தாலும் அந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு தோல்வி அடைந்திருக்கும். வெற்றி என்பது சிறிது கூட ஏற்படவில்லை. சந்தோஷமும் இல்லை. யாருடையும் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கு சென்றாலும் பகை, எங்கு சென்றாலும் பிரச்சனை. ஒரு துன்பம் போக மறு துன்பம் உங்களை கதவை தட்டுவது போலவே உங்களுக்கு மனதில் தோன்றியிருக்கும். இந்த காரணங்கள் அதேபோல் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்ததால் உங்களுக்கு தொழில் செய்ய முடியாத சிரமங்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். பணிபுரிவோர்களுக்கும் பல இடைஞ்சல்கள் வந்திருக்கும். வருமானமும் குறைந்தே காணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இதன் மூலம் செவ்வாய் பகவான் கொடுத்து வந்த இன்னல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஐப்பசி 10ஆம் தேதிக்கு மேல் தீர்ந்துவிடும். தொழிலில் இருந்து வந்த சங்கடங்களாக இருக்கட்டும், அல்லது பணிபுரிவோர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களாக இருக்கட்டும், எந்த சங்கடங்களாக இருந்தாலும், எந்த மன கஷ்டங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி இந்த ஐப்பசி 10ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு அதிகபட்ச சுபபலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஐப்பசி 10ஆம் தேதிக்கு மேல் சகோதர வழியிலும் பூமி சம்பந்தப்பட்ட வழியிலும் உங்களுக்கு அதிக நற்பலன்கள் ஏற்பட போகின்றது. எனவே இந்த செவ்வாயால் இருந்து வந்த இன்னல்கள் அனைத்தும் ஐப்பசி 10ஆம் தேதிக்குள் நிறைவடைந்துவிடும். அதன்பின் எந்த துன்பங்களும் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கின்றன. 2/7 சுக்கிர பகவானும் உங்களுக்கு பலமுடனே காணப்படுகின்றார். இதனால் வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு சரியாகவே வந்து சேரும். கடன் காட்சிகள் நீங்கள் பிறரிடம் கேட்டிருந்தாலும் அந்த கடன் காட்சிகளும் உங்களை வந்து சேரும். வருமானமும் குறைவுபடாது. ஓரளவுக்கு வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். மனைவி அல்லது கணவன், நண்பர்கள், இதர தொழில் கூட்டாளிகள் ஆகியோர்களின் மூலம் உங்களுக்கு லாபமும் ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கும் அல்லது குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் நோய் நொடிகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சுளுக்கு, தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை தென்படுவதால் தாங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதாகும்.
எனவே வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எது எப்படி இருந்தாலும் இந்த ஐப்பசி மாத கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் இவ்வளவு நாள் இருந்து வந்த துன்பங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி நேயர்களே.